ஆன்மீக தகவலை நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது மன சங்கடங்களாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வெற்றி பெற முடியல, என்னால் இது முடியல, என்னால் இது ஜெயிக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்க காரியத்தை ஒரே ஒருவருடைய நாமத்தை சொல்லி இந்த காரியத்தை வெற்றி பெற்றுள்ளலாம். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒருத்தருடைய வீட்டில் வந்து அவர் வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண அவர் பெரிய ராம பக்தர். அவர் வந்து எப்போவுமே இந்த ஆஞ்சநேயர் இது சொன்னார் அது சொன்னார்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த ஆன்மீக அருள் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது நிறையா பேர் அவரை ஃபாலோ பண்ணுறவா கிட்டத்தட்ட ஒரு நிறையா பேர் வியாழக்கிழமையானா அவள் வீட்டுக்கு வந்துடுவா, ஞாயிற்றுக்கிழமையானா அவள் வீட்டுக்கு வந்துடுவா. நான் போய் பார்த்துருக்கேன். அவர் சொன்ன ஒரு அற்புதமான மந்திரம் எனக்கு இன்னும் காதில் அது ஒழிச்சுட்டே இருக்குது. அது நிறையா பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. நானும் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆகிருக்கு. அஞ்சனை மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயா, அஞ்சனின் மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயா, அஞ்சனின் மைந்தன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை வந்து எப்போவுமே சொல்லிட்டு அஞ்சனை மைந்தர் ஒரு அம்மாவுக்கு அஞ்சனையுடைய பிள்ளையாக இருந்துருக்கார். அதே மாதிரி ராமருடைய பக்தர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயா அப்படின்னு மனசார வேண்டிப்பார். சட்டுன்னு உனக்கு அனுகிரகம் கூட வந்து நிற்பர், கண் எதிரே தோன்றுவர், உன் காரியம் வெற்றி ஆகும்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி மன அழுத்தமும் ஒரு காரியம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டவா ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரும். இந்த வார்த்தைகள் இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு பெரும் பலன்கள் இருக்கும். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு சொல்லும் பொழுது ஹனுமனுடைய வழிபாடு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்.